வெல்கம் டு ஐராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மிஸ்டர் கே கதை கந்தசாமி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. சோல்ஜர்ஸ் நீங்க வந்து ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த, ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்ததுதான் நீங்க பண்ண போற. தமிழை பார்த்து புரிஞ்சது இருக்கும். என்ன பண்ணா சின்சான்ல இருந்து நீக்கப்பட்டவை, அதாவது பார்த்தோம்ல. சின்சானா அது ஆடம். ஏய் ஏண்டா பார்ட் 1 வந்து பயங்கர வரவேற்பு. இன்னும் அப்லோட் பண்ணும்போது ப்ளஸ் வியூஸ் போல 10,000 இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா 3 லட்சம் வியூஸ் வந்துருச்சு. படம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதிலே சொல்லியிருப்பேன் நல்லா போச்சுன்னா பார்ட் 2 போறேன்ட்டு. அதான் வந்து பார்ட் 2 போல வந்திருக்கேன். அப்போ RDR 2 போடு. சின்சான் அப்படின்றது குழந்தைங்க பார்க்குற சேனலை போட்டுக்கிட்டு இருந்தாலும் அது குழந்தைங்க அனிமே கிடையாது. அதனாலேயே அது ஒரிஜினல் வெர்ஷன்ல பல காட்சிகள் இருக்கிறது. அந்த காட்சிகள் வந்து கட் பண்ணி தான் நம்ம ஊர்ல போடுவாங்க. உண்மையாக சென்சார் பண்ணாத என்ன விஷயங்கள் இருக்கிறது, சென்சார் பண்ண எபிசோட்ஸ் என்ன, அது என்ன விஷயம் தூக்கி இருக்காங்க அப்படின்றதான் இந்த தெளிவா பார்க்க போறோம். ஓவரா பேசாம வீடியோல போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாராவது அந்த கடன் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பாக்குறீங்க. ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. அதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஓவரா பேசாம வீடியோல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கார்ட்டூன் கந்தசாமி. ஃபர்ஸ்ட் பார்க்க போற எபிசோட் பாத்தீங்க அப்படின்னா பேர் தெரியாது. ஆமா, பேர் தெரியாது. ஏன்னா ஜாப்பனீஸ் எழுதிருது. சரி, கண்டென்ட் சொல்றேன். இந்த எபிசோட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து நம்ம ஹாய் நோகரா இருக்காரு இல்லையா, அதாவது நம்ம சின்சான தகப்பன் தலைவன் ஆபீஸுக்கு போட்டு போற கோட் வந்து பழசாயிரும். தலைவன் வந்து புது கோட் வாங்கலாம் அப்படின்னு சூப்பர் போயிருப்பா. அப்படி சேல்ஸ் பண்ண பண்ணுவாங்க அப்படின்னா ரெடிமேட்ல வாங்கினாங்க அப்படின்னா கம்மி காசு தான் ஆகும், அதிகமா செலவு பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு. சரி, இதெல்லாம் வேணாம் சார், நம்ம கடையிலே வந்து நீங்க ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா வச்சு கொடுப்பாங்க சார் அப்படின்ட்டு வந்து சேல்ஸ்னாலே பார்த்துட்டு இருக்காங்க. தலைவன் தான் ஈஸியாம தெரியலாம்ல. தலைவன் அதே மாதிரி வந்து பலியாடா போய் தலை குத்துருப்பாரு. நாட்டுறது கிடையாது. தலைவன் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு தலைவன் வந்து அளவு குத்துருப்பான். கை அளவு என்ன கால அளவு என்ன அப்படின்ட்டு அந்த வந்து கால அளவு தின்னு இருப்பாரு. தீனு வந்து தமிழர் கட்டு வரும். கட்டாயி தீனு கத்திரி வெளியே வருவாரு. என்னாச்சு ஏதாச்சும் காட்டிக்க மாட்டேங்க, என்ன தலைவன் பின்னாடி தான் போனான், அங்க எது கத்திரி வெளியே வந்தான் அப்படின்றது தமிழ்ல பார்த்தாலும் சரி, இந்தியில பார்த்தாலும் சரி நமக்கு தெரியாது. இந்த இடைப்பட்ட கேப்ல மறைக்கப்பட்ட அந்த ரகசிய சீன் இருக்குல்ல, இது எங்க இருக்கும் அப்படின்னா ஜாப்பனீஸ்ல இருக்கும். அச்சமா இருக்கும் அப்படின்னா அந்த லேடி வந்து ஹாரி நகராவோட காலை வந்து அளவெடுத்துட்டு இருப்பாங்க. அதனால செஞ்சு என்ன பண்ணுவா அப்படின்னா குறும்பு பண்றான் அப்படின்ட்டு எகிரி போயிட்டு எங்க அப்பா பட்டாவை துட்டுருவான். அந்த நேரத்துல லேடி பார்த்தது ஹாரியோட காலை இல்ல. அது எப்படி வாயில சொல்லுவேன். அதனால வந்து அதை பார்த்து அந்த லேடி கத்ததை பார்த்து இவரு கத்த ஒரே அசிங்கமா பச்சுக்குமாருன்ட்டு தலைவர் வந்து பயணம் போட்டு வழியே வந்துருக்கு. ஒரு ஜெட்டி போட்டு அறிவு இருக்கு அவனுக்கு. ஜெட்டி போட்டிருந்தா இந்த சீர் வந்திருக்குப்பா, கந்து வண்டி கடை வாங்கியாவது 4 ஜெட்டியை வாங்கி போட்டுருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஊர்லயும் சின்ன பசங்க வந்து இந்த ஷோவை பார்த்துக்கிட்டு இதே மாதிரி பெரிய இந்த சீனை வந்து சென்சர் பண்ணிருப்பாங்க. இதே மாதிரி இந்த எபிசோட பாத்தீங்க அப்படின்னா நம்ம தலைவன் சின்சான் சீனியரை கூட்ட வந்து வாங்கி போட்டிருப்பாரு. அந்த டைம் நம்ம சின்சானோட டீச்சரோட காதலும் 2 பேரும் கை கோத்து கொண்டு பார்க்ல போயிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா இந்த அம்மா வந்து தன் மனதுக்குள் இத்தனை கூட்டி வைத்து இந்த காதலை வெளியே கொண்டு வரேன் அப்படின்ட்டு இந்த அம்மா வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம தலைவன் வந்து மங்கி மாதிரி தினங்க போயிட்டு இருப்பான். இந்த டைம் கரெக்டா யூஸ் பண்ணா சீச்சாவி அப்படின்ற மாதிரி நம்ம சின்சான் என்ன பண்ணிப்பா அப்படின்னா என்னமோ கேட்கறாங்க அப்படின்ட்டு தலைவன் பாக்ஸ் மேல பாக்ஸ் போட்டு மேலே ஏறிட்டு அவங்க ஹைட்டுக்கு ஏறிட்டு இருப்பான். திடீர்னு டச் பண்ண உடனே தன் காதல தான் டச் பண்ண அனுப்பிச்சுக்கிட்டு இறுக்கி அடிச்சு அது உமா குத்துருப்பாங்க. கண்ணு வச்சு பார்க்கும்போது அங்க சின்சான பார்த்த உடனே திடீர்னு பயந்து வச்சு ஓடுறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி சின்ன பசங்க பெரியவங்க காதல் வளர்த்துக்கு போறாங்க, மனசு தப்பா போயிடுறாங்க அப்படின்ட்டு இந்த எபிசோட வந்து
இந்த கிச்சிங் சீனை வந்து அப்படியே தூக்கிட்டு இருப்பாங்க. தமிழ்ல வாக்கிங் போகிற சீன் இருக்கும், இப்போ பேசுறது இருக்கும். பட் எது கத்துறாங்க, ஏன் கத்துறாங்க, எதுக்கு ஓடுறாங்க அப்படின்ட்டு தமிழ்ல வந்து சும்மா இருக்கவே இருந்திருக்காது. அடுத்த எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷின்சானும் ஷின்சான தகப்பா இருக்காரு இல்லையா ஹாரி நோஹாரா, 2 பேர் சேர்ந்துக்கிட்டு பாபர் ஷாப் போயிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம ஹாரிக்கு வந்து ஷேவ் பண்ணி விடுறதுக்கு அப்படின்ட்டு குட்டி பையன் வந்து கூட்டு போயிருப்பாரு அப்ப. ஆனா பாக்கலாம் தலையா வந்து குட்டி பையன், பட் பண்ற வேலை இருக்குது அதெல்லாம் வேற லெவல். ஹாரி வந்து ஷேவ் பண்ண போயிருப்பாரு. பட் வந்து ஜப்பான் அப்படின்றதுனால ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஷேவ் பண்ணி வருது பொண்ணுங்க வந்தா தலைவர சும்மா இருக்க மாட்டான்ல, சும்மா உட்காரப்பா இந்த புக்கு படிப்பான்ட்டு புக்கு கொடுத்துட்டு உட்கார போயிருப்பாங்க. தலைவன் என்ன பண்ணிப்பான்னா ஆன்டியோட பார்க்காம கையை பிடிச்சி வச்சிருப்பான். பொண்ணு கையை பிடிச்சிருத்தியா? என்ன கையை பிடிச்சிருத்தியா? கையை பிடிச்சி வச்சது மட்டும் இல்லாம நீ நான் போக விட மாட்டேன் ஆன்டியமோ ஆன்டி அப்படின்ட்டு தலைய வந்து கையை பிடிச்சி காட்டா பண்ணிருப்பான். அப்பவே ஆண்டி கண்டுபிடிச்சிடும், ரைட்டு இது குழந்தை இல்ல குழந்தை உருவத்தில் வந்திருக்கும் கோட்டான் அப்படின்ட்டு ஆண்டி வந்து அப்பயே உஷாராயிடும். பட் என்ன பண்றது, ஆண்டி தப்பிச்சு போன நினைச்சாலும் நம்ம சின்ன விட்டுருக்க மாட்டா. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஹாரி வந்து சேவ் பண்ணி இருப்பாரு. இந்த பக்கம் இவருக்கு வந்து முடி வெட்டி விடுவாங்க. சும்மா இதுக்கு போற சேவிங் பண்ணு போன்ற மாதிரி தயனை கூட்டு வச்சு ஹேர் கட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹேர் கட் பண்ணி முடிச்ச உடனே ஷேவிங் பண்றதை பார்த்துட்டு நம்ம சின்சான் கேள்வி கேட்டிருப்பான், என்னது அவங்க ஷேவிங் பண்றீங்க எனக்குலாம் பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு. அழகா சொல்லியிருந்திருக்கோம், எப்பா நீ இப்ப வந்து குழந்தைய வளர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கு தாடி வரும், தாடி வந்ததுக்கு அப்புறம் உனக்கு சேவிங் பண்ணுவோம் அப்படின்ட்டு அழகா சொல்லியிருந்திருக்கோம். தலைவன் என்ன பண்ணிப்பா அப்படின்னா அப்ப எங்க அம்மா மட்டும் டெய்லி சேவிங் பண்றாங்க, இவ்வளவு சீ வச்சு வச்சிருக்கீங்க இது வாயிட சொல்ல போடா. எங்க அம்மா தினமும் சேவிங் பண்ணுவாங்க எங்கன்னா ரொம்ப குழந்தை பேசுற பேச்சே ஆகுது. இந்த சினிமா வந்து கட்டா இருந்திருக்கும். அறிவு கட்ட மூதேவி இந்த மாதிரி புக்கள் இது மட்டும் இல்லாம நியாயமாக வந்து ஹேர் கட் பண்ணிருப்பாங்க, அப்புறம் ஷேவிங் பண்ணிருப்பாங்க. அதையும் ஷேவிங் பண்ணிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஷின்சான் வந்து மறுபடியும் ஆண்டி கிட்ட தான் கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டு இருந்திருப்பான். இந்த ஆண்டி என்ன பண்ணா ஷேவிங் இருக்கலாம் வந்து கழுவிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு தலைவன் எல்லாருக்கும் வந்து சேவிங் பண்ணி விட்டு கழுவி விட்டல எனக்கு கழுவி விடு அப்படின்ட்டு திடீர்னு டோஸ் ஊத்துருவான். புரியுது, இது குழந்தை இல்ல குழந்தை வழியில் இருக்கும் காம கொடூரன் அஞ்சரைக்குள்ள வண்டி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல சுத்தமா இருக்கவே இருக்காது. எல்லாத்தையுமே கட் பண்ணிருப்பாங்க. இவங்க போவாங்க, திடீர்னு வந்து திடீர்னு ஷேவ் பண்றதை காட்டுவாங்க. திடீர்னு வந்து ஷின்சான் அப்படின்னு கத்தின்னு வருவாரு. ஆனா இது கத்துறாருன்னே தெரியாது. அதே மாதிரி அந்த ஆன்டியும் ரொம்ப களைப்பா இருக்குது நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு போயிடும். பட் என்னாச்சு ஏதாச்சுன்றத தெளிவாவே காமிச்சிக்க மாட்டாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷின்சான் படம் ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன் இதை பற்றி. ஓகேவா, மறுபடியும் அதை சொல்கிறேன். உடனே வந்து ஷார்ட்ஸ் ஆடி போட்டீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, ஏன்னா போட்டோ எனக்கு தெரியாதா இப்போ போட்டோமா இல்லையாட்டு. எக்ஸ்போஷன் த ஆர்ட் ஸ்ப்ரிங் ஃபீல் குட் ஃபைனல் பேட்டில் அப்படின்ற ஒரு படம் இது. ஏன்னா வில்லனுங்க வந்து இந்த ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கும் இல்லையா, அது ஜப்பான்ல இருந்திருக்கும். ஹாட் ஸ்ப்ரிங்னா ஒரு சூடான தொட்டி ஒன்று இருந்திருக்கும், அதை போய் குளிப்பாங்க. ஓகேவா, அதை அழிப்பேன், அதே வந்து நான் என்கிட்ட மட்டும் தான் இருக்கணும், இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஒன்று இருக்குது அதை கண்டுபிடிப்பேன்ற மாதிரி வந்து சுற்றிட்டு இருப்பானுங்க. அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா வில்லனுங்க வந்து சின்சானோட மொத்த குடும்பத்தையே வந்து சுத்து போட்டுருவாங்க. அந்த என்ன பண்ணாங்க அப்படின்னா குடும்பத்துல வந்து சின்சானோட அப்பா, சின்சானோட அம்மா, சின்சானோட தங்கச்சி, அப்புறம் சின்சானோட செல்லப்பிராணி இவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டு பிரச்சனை ஊத்து போட்டுவிட்டு அப்படியே மொத்தமா விழுவாங்க அந்த ஹாட் ஸ்ப்ரிங்குள்ள. இதுல பாத்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் வந்து கேள்ற வரைக்கும் தான் வந்து இருக்கும். திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா மனசுல கட் பண்ணிருப்பாங்க. என்ன பண்ணா மொத்த பேரும் வந்து அப்படியே அறுகடத்தனமா அப்படியே விழுந்திருப்பாங்க. அப்படியே பிறந்த மேனியாவே தெரிஞ்ச ஆடை படம் பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன். இந்த விஷயம்லாம் வந்து சின்ன பசங்க படம் கெட்டு விடுவார்கள், இது வந்து ரொம்ப ஆபாசமா இருக்குது அப்படின்ட்டு இந்த சீனை வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது இதை வந்து கட் பண்ணிருப்பாங்க தமிழையும் இந்தியையும். கரெக்டாக கடைசியாக பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்சான் வந்து சின்சான் அம்மாலாம் சேர்ந்து வந்து ஸ்விம்மிங் பூல் போயிருப்பாங்க. தலையை நீச்சலிக்க தெரியாது, இந்த தமத்தோட தண்ணி நீச்சலிக்க தெரிலன்ட்டு தலையை வந்து கஷ்டப்பட்டு வந்து உள்நீச்சல் அடிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் வந்து தலைவருக்கு மேல் நீச்சலிக்க தெரியாது, கஷ்டப்பட்டு உள்நீச்சல் அடிக்கிற அப்படின்ட்டு தலையை வந்து அப்படி கீழே போயிருப்பான். கீழே போய் என்ன பார்த்துருப்பான் அப்படின்னா பக்கத்தில் குளிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு தான் வந்து தலையை பார்த்துட்டு இருப்பான். தெரியும்டா நீ எதுக்கு ஜாலி பார்த்துருப்ப, எதாவது உள்நீச்சல் போட்டிருப்ப, எல்லாம் அவனுக்கு தெரியும்.
தண்ணிக்குள்ள போன மட்டும் இல்லாம அந்த பொண்ணை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருப்பாரு நம்ம தலைவன். அந்த பொண்ணு ஐயோ உள்ள தவமோட்டா வந்துருச்சு அப்படின்ட்டு அதிர்ச்சியில வந்து பயந்து ஓடி போயிடும். இவன் காட்டா பண்ணி விட்டு மறுபடியும் என்ன பண்ணி போறா அப்படின்னா ஐயோ நீ தெரியல அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாரு. ரொம்ப சீச்சனா இல்ல இது அடல்ட் இதுதான் கார்ட்டூன் தான். தள்ளி விழுந்துருச்சு ஐயோ தேவையில்லாம பயந்துருப்பாங்க. இதெல்லாம் போன தள்ளி விழுந்துச்சு அப்படின்ட்டு இவன் போயிட்டு சின்சான தூக்க திடீர்னு தலைவன் அதிர்ச்சியில பயந்து வந்து தலைவன் கைப்பட்டு அவன் போட்டிருந்த ஸ்விம்மிங் பூல் ட்ரெஸ் அத்தனை பேருக்கு முன்னாடியும் ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரி சீன்லாம் வந்து ரொம்ப ஆபாசமா இருக்கு அப்படின்றனால இந்த மாதிரி பல சீன்களை சின்சான்ல வந்து கட் பண்ணி தூக்கிட்டாங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். சூப்பர். இது நிறைய நானும் எபிசோட்லாம் பார்த்துருக்கேன். கட்டாய் போவோம். ஏன் இது கட் பண்றாங்க? ஒருவேளை ஒழுங்கா டப்பிங் கொடுக்காம தூக்கிட்டாங்களா இல்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு நினைச்சு நான் விட்டுட்டேன். நான் நிறைய ஆன்லைன்ல போய் பார்த்ததுக்கப்புறம் 1-2 எபிசோட்லாம் அப்படியே போட்டிருந்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஃபுல்லா அடல்ட் கண்டென்ட்லாம் உள்ள ஆட் ஆயிருக்கு. அது வந்து ஆக்சுவலா அடல்ட் 18+ கண்டென்ட் தான் அந்த கார்ட்டூனு. அதை வந்து இவங்க ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. கார்ட்டூனா இருந்தாலும் நியாயம் வேணாமாடா? அப்படி இல்ல அது வந்து அநியாயம் பண்ணி வச்சிருக்கீங்க. 18+க்காக எடுத்திருக்காங்க. அதனால அப்படி இருக்கு. அது நீங்க இங்கிலீஷ் படத்திலேயே நிறைய இங்கிலீஷ் படம் வந்து 18+ படம் அங்கேயே எடுப்பாங்க. 18+ படம்னு சொல்லியே எடுத்து இது பண்றதுதான். அதே மாதிரிதான் கேமும் அப்படிதான். நிறைய கேம் பாத்தீங்கன்னா 16+, 14+, அப்புறம் 18+, அதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்கன்னா அந்த வயசுல உள்ளவங்க தான் அந்த கேம் விளையாடணும்னு இருக்கு. அது தெரியாம நிறைய பேரண்ட்ஸ் அதை வாங்கி கொடுத்து விளையாட விட்டுட்டு இருக்காங்க. ஏன் நானே 15 வயசுலலாம் GTA விளையாண்டுருக்கேன். அதெல்லாம் தப்பான விஷயம்தான். நான் அதெல்லாம் அப்போ எனக்கு தெரியல, விவரம் தெரியாம அதெல்லாம் விளையாண்டு இது தெரிஞ்சு போச்சு. அது இப்போ வந்ததுக்கப்புறம் தான் இது ஏன் கொடுத்துருக்காங்க, இது எதனால கொடுத்துருக்காங்கன்னு அப்பதான் தெரியுது. அது தெரியாம யாரும் வாங்கி கொடுத்துறாங்க. ஏன்னா ஒரு கேம்னு நினைச்சு நீங்க வாங்கி கொடுப்பீங்க, அவன் சின்ன பையன் விளையாட்டோன்னு. ஆனா அது என்ன மாதிரி கேம்னு உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சுட்டு வாங்கி கொடுங்க. ஏன்னா வாங்கி கொடுக்கறது ஆபத்தானது. ஆமா கரெக்ட். இந்த மாதிரி நல்ல வேலை கட் பண்ணி போட்டதே நல்லதுதான். இல்லன்னா அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.